நான் ஏற்கனவே பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே நிறைய பார்த்துட்டேன். கூட இருந்தவங்க நிறைய பண்ணியிருக்கிறாங்க. விஸ்டீஜ்னு ஒண்ணு பண்ணேன், ஆம்பேன்னு ஒண்ணு பண்ணேன், ஹெர்பா லைஃப்னு ஒண்ணு பண்ணேன், ஓரி ஃபிளேம்னு ஒண்ணு பண்ணேன். அதே மாதிரி தானே இதுவும் இருக்குது. இங்க போட்டிருக்க கம்பெனி எல்லாம் வேற. நம்ம இங்க பண்ணிட்டு இருக்க பிசினஸ் வேற. எதை வச்சீங்க வேற வேறன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா சிம்பிள். இந்த பிசினஸ் நாங்க போய் பேசும்போது கூட சில பேர், நான் அதை 10 வருஷம் முன்னாடியே பார்த்துட்டேன், நான் 15 வருஷம் முன்னாடியே பார்த்துட்டேன், இதான் முட்டை முட்டை கோடு போட்டு இப்பதான் போட்டுட்டு இருக்கியாப்பா, அதனால முன்னாடியே பார்த்துட்டு நக்கெல்லாம் சிரிச்சவங்களா இருக்கிறாங்க. நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, நான் பண்றது அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி ஒரு காமர்ஸ் மொபைல் அப்ளிகேஷன். எப்ப வந்தது நம்ம ஊருக்கு அதெல்லாம்? ஜூலை 2014 தான் அமேசான் ஒரு விஷயமே ஊருக்கு வந்தது. அது 2016 தான் மக்கள் கைக்கே போய் சேர்ந்தது. 2016 இருந்து 2022 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முழுசா ஒரு 7 வருஷம் கூட முடியலையே. இவர் எப்படி இதை 10 வருஷம் முன்னாடி பண்ணிருக்க முடியும்? ஏங்க, ஒரு கான்செப்ட் வந்து 6 வருஷம் தான் ஆகுது, இவருடைய 10 வருஷம் முன்னாடி பண்ணிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து, எங்க தாத்தா வந்து 1950ஸ்லயே வந்து ஆப்பிள் போன் வச்சிருந்தாருன்னு சொன்னா நம்புவீங்களா? அவர் சொல்றது அப்படித்தானே இருக்குது. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? அதுலயும் இப்படிதான் பணம் போட்டோம், பொருள் கிடைச்சது, இதுலயும் இப்படிதான் பணம் போடுறோம், பொருள் கிடைக்க சேர்த்து விட்டோம், பணம் வருது, ரெண்டு ஒண்ணுதானே அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாம் எம்எல்எம் கம்பெனி, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு. அதாவது ஒரு கம்பெனி அந்த பொருள் அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும், அவங்க கொடுக்கறது தான் வேலை, அவங்க கொடுக்கறது தான் கமிஷன். அந்த பொருள் நீங்க இருக்க சூப்பர் மார்க்கெட்ல உங்க அண்ணாச்சி கடையெல்லாம் போய் வாங்க முடியாது. டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கம்பெனி பேர். ஆம்பேவும் அமேசானும் ஒண்ணுன்னு உங்களால சொல்ல முடியுமா? அமேசான் என்ன பொருள் விற்கிறாங்களோ நானும் அதே தான் விற்கிறேன், அப்புறம் நான் மட்டும் எப்படிங்க அந்த எம்எல்எம் கம்பெனி ஆக முடியும்? மக்களோட அறியாமை. அது நம்ம தான் அந்த இடத்துல என்ன பண்ணணும்? தெளிவுபடுத்தணும். நம்ம பண்றது இந்த மாதிரி டைரக்ட் செல்லிங் கம்பெனி கிடையாது. நம்ம பண்றது ஒரு காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்க டிஜிட்டல் கம்பெனி. எது? அமேசான், பிளிப்கார்ட், வால்மார்ட், மிந்த்ரா, ஸ்னாப்டீல், இந்த மாதிரி ஒரு மொபைல் அப்ளிகேஷன். அவங்கள்ட்ட ஒரு ப்ராப்பரான இன்கம் ஸ்ட்ரக்சர் இல்ல, நம்மள்ட்ட ஒரு இன்கம் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதனால மேபி இந்த கம்பெனி உங்களுக்கு இது மாதிரி தெரிஞ்சாலும் இது வேற, நம்ம பண்ண போற இந்த பிசினஸ்ன்றது வேற. உங்கள்கிட்ட சொல்றவங்க எல்லாம், இல்லைங்க நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா ஒரே ஒரு கேள்வி கேளுங்களேன். அவங்க பண்ண அந்த பிசினஸ்ல கோல்கேட் பேஸ்டும் அமாம் சோப்பு இருந்ததான்னு கேளுங்களேன். அவன் விற்கிற பொருளே வேற, அப்படி எந்த ஒன்னாகும். அதனால இதுக்கு முன்னாடி யாரா ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு வருமான வாய்ப்பை எடுத்து பண்றதுன்றது நல்லது.